சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமிக்கு திரும்புவார்கள்? இதுதான் உலக நாடுகள், உலக நாட்டு மக்கள் எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்காகவும் மீதம் இருக்க 3 நபர்களுக்காகவும் ஒரு ப்ரேயரை போட்டிருப்பாங்க. தமிழ் பட்சத்துலேயே ஒரு 4 வீடியோ போட்டு கண்டிப்பாக ப்ரே பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தமிழ் பட்சத்தினுடைய ஃபேஸ்புக் பேஜெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சுனிதா வில்லியம்ஸுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக எழுதி போட்டிருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு வந்து விட்டார். அவர் நல்லபடியாக இருக்கார் அப்படிங்கிற செய்தியை கேட்பதற்கு தான் எல்லோருமே ரொம்ப ஆவலுடன் இருக்கிறோம். குறிப்பாக குஜராத், அதாவது சுனிதா அவர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நாங்கள் வெடி வெடித்து இதெல்லாம் கொண்டாட போகிறோம், ஒரு திருவிழாவாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு பிரார்த்தனை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது கோயிலில் போய் அர்ச்சனைலாம் செய்வோம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய வருகைக்காக, ரிட்டர்ன் டு எர்த்துக்காக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம். இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நாளை, அதாவது புதன்கிழமை, இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்களா இன்றைக்கி பார்க்குறீங்களான்னு தெரியல, பட் புதன்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே இருந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துட்றேன். நம்ம புக் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு குட்டி லைப்ரரி உருவாக்குவதற்காக பல ஆயிரம் மதிப்பு இருக்கக்கூடிய புத்தகங்கள் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 300 அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஷார்ட்டிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நாளையிலேருந்து ஒவ்வொரு மணி நேரம் கேப்பில் பல புத்தகங்கள் அப்படிங்கிறது அந்த குரூப்பில் போடுவோம். அந்த குரூப்பில் யார் ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் போடக்கூடிய அட்மினுக்கு வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் நடத்துகிறீங்களோ அவங்களுக்கு அந்த புக் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஒவ்வொரு நபர் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போதும் அவங்களுக்கு 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அவங்க பேமெண்ட் முடிச்சிட்டாங்கன்னா அந்த புக் அவங்களுக்கு நீ பிளாக் பண்ணிடுவோம். அப்படி பிளாக் பண்ண புக் அடுத்த நாளே அவங்களுக்கு கொரியர் அனுப்பப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே ஃபாரின்லேருந்து வந்த புக்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பர்ப் குவாலிட்டியாக இருக்கும். வேணுங்கிறவங்க நாளைக்கான அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண பிறகு வீடியோ எல்லாமே அனுப்பிவிடுவோம். அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுடைய அந்த இருப்பு, அதாவது நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்துவதற்காக கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்குறீங்க வாங்கலது வேறு விஷயம். இந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு அந்த குரூப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா உக்ரைன் போர். இதில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியிருக்கிறது அப்படின்னும், உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் களமிறங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் லேட்டஸ்ட்டாக வந்த செய்தியாக இருந்தாலுமே, அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு கட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் சமாதானமாக போகிறோம், 30 நாள் சீஸ்ஃபயரை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகள் சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, நீங்கள் எப்படா சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்டாலும், மச்சான் இரு அவங்க கூட நான் பேசுகிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இது தமிழ் விதை வழியாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி அதுக்கான ஒரு ஃபோன் காலை டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் நடத்தியிருக்காங்க. எத்தனை மணி நேரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். புதுசாக காதலிக்கிறவங்க கூட இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கூடுதலாக இந்த 2 தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இதற்கான அவுட்கம் என்ன அப்படிங்கிறத இன்னும் 2 தலைவர்களும் சொல்லலை. 2 நாட்டு செய்தி தொடர்பாளர்களும் செய்திகளையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை நாளைக்கு விடிந்த பிறகு இதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது வரலாம். அப்படி வந்துருச்சுன்னா தமிழ் விதையிலலாம் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, இஸ்ரேல் ஹமாஸ். காசால மறுபடியும் வெறியாட்டம் ஆடி இருக்கு இஸ்ரேல். கிட்டத்தட்ட 400 மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னப்பா இதான் சீஸ்ஃபயர்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, செகண்ட் ஃபேஸ் ஆரம்பமாகும் சொன்னீங்க, எகிப்துக்கு காசாவினுடைய சில நபர்கள் போயிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை சீஸ்ஃபயரை மீறிட்டாங்க ஹமாஸ், எனவே நாங்கள் அவங்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்போது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சாதாரண தாக்குதல் கிடையாதுங்க, கொடூர தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதற்கு அமெரிக்கா எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்கீங்களே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போது அரபுலக நாடுகள் ஒவ்வொரு நாடுகளாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல் நாடாக பாகிஸ்தானை சொல்லலாம். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுப்பா அப்படின்னு சொன்னால் எஸ், இஸ்லாமிய அரபுலக நாடுகள் எல்லாருமே அதற்கான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நீங்கள் செய்கிறது சரியில்லை இஸ்ரேல், இதை உலக நாடுகள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பயம் கூட இல்லாமல் இஸ்ரேல் தனியாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஏன் உலக நாடுகளால் எதுவுமே ஃபுல் ஸ்டாப் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க ஈரான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய நெக்ஸ்ட் ஜென் E10 புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறத நம்முடைய அடுத்த ரயில் ப்ராஜெக்டாக இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம். பொதுவாக ஜப்பான் டெக்னாலஜி அப்படின்னாலே அதுக்கு மவுசு கொஞ்சம் அதிகம் தான். E10 புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது இப்போது தான் ஜப்பானும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. டெஸ்லா வீழ்ச்சி அடைந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தேன்.
ஒன்றும் இல்லை 3 வீடியோ போட்டிருந்தேன். பிஒய்டினா என்ன, டெஸ்லாவுக்கும் பிஒய்டிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, டெஸ்லா ஏன் தோல்வி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஒன்று எலன் மஸ்க் அவர்கள், அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். அடுத்த காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரைஸிங். அடுத்த காரணம் அப்படிங்கிறது அவங்க புதுசாக எதுவுமே அப்கிரேட் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் பிஒய்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவினுடைய எலக்ட்ரிக் வாகனம் அந்த நிறுவனம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்து வருகிறது. யூரோப்லாம் நீங்கள் போனீங்கன்னா டெஸ்லா விட அதிகமாக பிஒய்டிக்கு இப்போ கூடுதலான நபர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கக்கூடிய டெஸ்லா மீண்டும் மீண்டும் அவங்களுடைய சேல்ஸ் அப்படிங்கிறத இழந்து வருகிறார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கு காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடான நட்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எலன் மஸ்க் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடன் நட்புடன் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டோஜ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். இது இரண்டுமே டெஸ்லாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னும், டெஸ்லா மறுபடியும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் புதிய சிஇஓ அப்படிங்கிறவங்க டெஸ்லாவில் வர வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி சொல்கிற மாதிரி சிஇஓனா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க. இதை பற்றி விலாவரியாக ஒரு காணொலி நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ஜெர்மனியுடைய பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறத கண்டமானக்கே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சான்சலர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சான்சலருக்கு இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது அவங்களுடைய வரலாறு மட்டும் கிடையாதுங்க, என்டையர் வேர்ல்டுக்கும் இது ஒரு பெரும் சிக்கல் தான். சொல்லப்போனால் இது ஒரு சிக்னல். ஏன்னா ஜெர்மனி வளர வளர யுத்தம் ஒன்று வளர்ந்து வருகிறது என்பது எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய ஒன்று. அது வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 பார்த்துக்கலாம். ஜெர்மனி எப்படி வளரும், அதன் பிறகு என்ன மாதிரியான சம்பவங்கள் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த முறை அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போதைக்கு யூரோப் நாடுகளை பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாவலன் தேவை. அந்த பாதுகாவலனாக ஜெர்மனி அரசாங்கம் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஃபின்லாந்து பிரசிடென்ட் கூட இன்னைக்கு மீட்டிங்கை போட்டிருக்காரு செலன்ஸ்கி அவர்கள். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் இருவரும் பேசிக்கொண்ட இந்த நேரத்தில் ஃபின்லாந்து கூட உக்ரைனுடைய அதிபருடைய பேச்சுவார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அர்மேனியா அசர்பைஜானுக்கு இடையே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது உண்மையிலேயே உலகத்துக்கான பீஸ் அக்ரிமெண்டாக பார்க்கப்படுகிறது. ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி இனிமேல் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்க நேரிடலாம். இப்போ நீங்கள் குரோக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த குரோக்கு கிட்ட டேய் மண்டையா அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. அதுவும் அதே மாதிரி திருப்பி பேசுது. இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான வளர்ச்சி நாளடைவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நார்மலாக நம்ம என்ன பேசுகிறோமோ, நல்லா பேசினா அதுவும் நல்லா பேசுது, கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா அதுவும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுது, அதுவும் தமிழில் லோக்கல் ஸ்லாங்லேயே போட்டு திட்டுது அப்படிலாம் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கண்டிப்பாக அடுத்த ஹியூமனாய்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஃபன்னாக இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கும். காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான். ஆர்டிக் ரீஜனில் கனடாவினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் சென்றிருக்கிறார். ஆர்டிக் ரீஜன் கனடா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நான் தான் ராஜா, எனக்கு நிகர் யாரும் கிடையாது, எனக்கு போட்டி யாரும் கிடையாது. இதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே சென்றதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய யுஎஸ் எய்டு அந்த கட் அப்படிங்கிறது இருக்குல்ல, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து உடனடியாக அந்த யுஎஸ் எய்டெல்லாம் நிப்பாட்டணும்னு சொன்னார்ல, இது ப்ரெஸ் ஃப்ரீடத்துக்கு எதிராக அமெரிக்கா செய்யும் மிகப்பெரிய போர் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்படுகிறது. எங்கள் யுஎஸ்ஐடு நிப்பாட்டினா ப்ரெஸ் ஃப்ரீடத்துக்கு என்னங்க எதிர்ப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா பல ஃபேக் இன்ஃபர்மேஷனை மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பக்கூடிய மீடியாக்கள் இப்போது செயலற்று கிடைக்கிறார்கள். காரணம் பணம் இல்லாதது தான். ஏகப்பட்ட ஃபேக்ட் செக் சேனல்ஸ் எல்லாமே மூடக்கூடிய நிலைமையில் இருக்குது. காரணம் பணம் இல்லாதது தான். இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு இஸ்ரேலியே கடும் எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இன்று இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. லெனின்கிரேட் பகுதியில் ரஷ்யாவினுடைய ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரைட் வானவில் கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஹங்கேரியும் இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த வானவில் கூட்டத்தினுடைய ஆனுவல் பிரைட் மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஆல்ரெடி பல நாடுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வானவில் கலாச்சாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை விதித்துட்டு வரும்போது யுஎஸ்ஐடெலாம் அதனால தான் நிப்பாட்டப்பட்டது. இன்றைக்கும் பல நாடுகளில் மீண்டும் மீண்டும் இந்த வானவில் ப்ரைட் அப்படிங்கிறது நடத்தப்படும் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பட் இதெல்லாம் நடக்குமா என்பது போக போக தெரியும். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புத்தகங்கள் ஏகப்பட்டது வரப்போகுது. அதுக்கான ஒரிஜினல் ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணலாம். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸையும் செக் பண்ணி நம்ம வீட்டு குழந்தைகளை அறிவாளியாக வளர்க்க வேண்டும், அவங்களுக்கான ஒரு குட்டி லைப்ரரி நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.